ஞாபகம் இருக்குதா டீச்சர்னுட்டு நான் பார்த்தேன். ஆமாம்மா, ஒன்றும் மறக்க முடியுமாம்மா அப்படின்ட்டு கேட்டேன். டீச்சர், நான் படிக்கிற காலத்தில் சரியாக படிக்கலை, நான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டேன் டீச்சர், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது டீச்சர், இப்போ தான் டீச்சர் நான் அதை ஃபீல் பண்ணுறேன். அப்படி இமோஷனலாக பேசினான். ஜஸ்ட் 2 இயர்ஸ் தான் ஆயிருக்கு அவன் என்கிட்ட படித்து முடித்து போனது. அப்போ அவன் ஃபீல் பண்ணுறான் என்ன. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட எந்த தவறுமே செய்யாத மாணவர்கள், 20 வருடத்திற்கு முன்பு பேச இருந்த மாணவர்கள் எங்களுக்கு வெரி வெரி ப்ரெஷியஸ், மிகவும் அன்பான மாணவர்கள், அபூர்வமான மாணவர்கள். இந்த பேட்சை நான் மறக்கவே மாட்டேன். நீங்கள் எங்கே இருந்தாலும் மிக நன்றாக இருக்கணும். வாட் எவர் யூ டூ, வேர் எவர் யூ ஆர், பி த பெஸ்ட், டூ யுவர் பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் நம்ம பள்ளிக்கு வந்து ஒரு உதவி பண்ணார். அது யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த நேரத்தில் அவரை கௌரவப்படுத்துறதுல, நம்மளுடைய நண்பங்கிறதுல நம்ம ரொம்பவே பெருமைப்படணும். நம்ம பள்ளிக்கு ஒரு லேப்டாப் அண்டு ப்ரொஜெக்டர் லாஸ்ட் இயர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இது நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம வழக்கம் போல் இயர்லி ஒன்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு நம்ம கிஃப்ட் பண்ணுறதுக்கு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறாங்க, உங்கள் பேட்சில் இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ செஞ்சதை எல்லாருமே விளம்பரப்படுத்துகிற இந்த நேரத்தில், இந்த காலத்தில் அவர் சொல்லாமலே பண்ணிவிட்டு அவர் அமைதியாக இருந்தார். அந்த மாணவர் பேர் வந்து நம்மளுடைய நண்பன் சிவகாமிநாதன். அவர் அந்த நேரத்தில் கௌரவப்படுத்தணுங்கிறது எல்லாரோடைய ஆசையும் கூட. மேடைக்கு வா. அடுத்ததாக நமது தாளர் அவர்களுக்கு அடுத்த வேலைகள் இருப்பதால், ஏன்னா அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கு உண்டானவங்க கிடையாது, ஒரு சமுதாயத்துக்கு உண்டானவங்க. சமுதாயத்துக்குள்ள உள்ள எல்லாருக்கும் அவங்க முக்கியமாக தேவை. அதனால் அவங்களுக்கு அடுத்த வேலைகள் இருக்கிறதுனால அவங்கள கரவொலி எழுப்பி அவங்கள அனுப்பி வைப்போம். ரொம்ப நன்றிப்பா. அடுத்ததாக நமது தொடக்கப்பள்ளியின் ஆசிரியை, எங்களுக்கு நடனத்தை ஊக்குவித்த ரோஸ்லின் டீச்சரை மேடைக்கு அழைக்கிறோம். உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். செய்வேன். மேடையில் வீட்டிற்கும் அனைவரையும், கீழே அமர்ந்திருக்கும் உங்களையும் வணங்கி எனது சிறிய உரையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இப்போ 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த மாணவர்கள் என்னை சந்தித்து, நீங்கள் வர வேண்டும், நாங்கள் 1990 முதல் 91 முதல் படித்து இதுவரைக்கும் படித்து முடித்த அந்த காலகட்டத்தில் உள்ள ஆசிரியர்களை சிறப்பிக்க விரும்புகிறோம் என்று சொன்னபோது என்னுடைய மலரும் நினைவுகளை சிந்திக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர்களைப் போலவே நான் 1991 என் பணியை ஏற்றேன். அதனால் மாணவர்கள் என்னை அழைத்த அந்த காலத்திலிருந்தே நம்முடைய பள்ளி, எனக்கு வேலை கிடைத்த விதம், அப்படி எல்லாவற்றையும் சிந்திக்க ஆரம்பித்தேன். அவற்றை எழுதி வைத்திருக்கிறேன். மற்றவர்களைப் போல மனப்பாடமாக என்னால் சொல்ல வராது, மன்னிக்க வேண்டும். விடியாத இரவென்று எதுவுமில்லை, முடியாத துயரென்று எதுவுமில்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவுமில்லை, வாழாத வாழ்க்கை என்று எதுவுமில்லை. அழகான நாட்கள் திரும்பாதா, ஆனந்தம் இங்கே மலராதா என ஏக்கத்தோடு பழைய நாட்களை அசை போட்டு கொண்டு இன்று தொழிலதிபர்களாய், பொறியாளர்களாய், ஆசிரியர்களாய்,
அலுவலர்களாய், இன்னும் பல தொழில்கள் மேற்கொண்டு பொறுப்பான தந்தையர்களாய், மறுப்பேதும் கூறா நண்பர்களாய், இங்கு கூடியிருக்கும் அனைவரின் அழைப்பையும் ஏற்று பெற்ற பெரும் பேறு என போற்றி அவை அடக்கத்துடன் வீற்றிருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களையும் வணங்கி எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். அது என்னுடைய 25வது வயது, இன்று 60. தூய இருதய தொடக்கப்பள்ளியில் உனக்கு வேலை என்று கூறி திரு ராசையா ஆசிரியர் அவர்கள் என்னை அழைத்து வந்தார்கள். என்னுடைய 2 வயது மகனை என் அம்மாவிடம் கொடுத்துவிட்டு பஸ் ஏறினேன். அன்று ஆரம்பமானது என்னுடைய ஓட்டம். 5 மணிக்கெல்லாம் எழுந்து உணவு தயாரித்து 7 மணிக்கெல்லாம் கணவரை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளை அப்படியே தூக்கி தோளில் போட்டு குளித்து உணவு ஊட்டி மூத்தவளை பள்ளியிலும் பையனை அம்மாவிடமும் ஒப்படைத்துவிட்டு ஓட்டமும் நடையுமாய் மெஞ்ஞானபுரம் வந்து பஸ் ஏறி சாத்தை பஸ் நிலையத்தில் இறங்கி பள்ளிக்கு பின்புறமாய் ஒரு மாட்டுக்கொட்டாய் வழியாக ஒரு குறுக்கு வழி உண்டு, அதன் வழியே ஓடி வந்து 8:50க்கு அலுவலக அறையில் கையெழுத்து இடும்போது அப்பாடா என்றிருக்கும். ஓடி வந்து 2ஆம் வகுப்பில் நுழையும் போது எங்கள் பாப்பு டீச்சர் கேட்பாங்க, சாப்பிட்டியாம்மான். அந்த வார்த்தையை அவங்கள தவிர வேறு யாராலையும் கேட்க முடியாது. நான் வர்ற அவசரத்தில் சாப்பிட்ருக்க மாட்டேன். இல்லை டீச்சர் அப்படிம்பேன். உடனே எலே அப்படிம்பாங்க. எலேன்னா அவங்கள சுற்றி 10 பேர் வந்து நிற்பான். யாருக்கிட்டே அப்படி வந்து நிற்க முடியாது. 10 பேர் சுற்றி நிற்பான். அது 10 பேர் வந்து நிற்பான். அந்த பாப்பு டீச்சரால் மட்டும்தான் அது முடியும். 2 இட்லி வாங்கி தருவாங்க, அல்லது எங்கள் அண்ணி எனக்கு சாப்பாடு கொண்டு வந்துருப்பாங்க. இந்த ஓட்டம் தான் கிட்டத்தட்ட 30 வருடம். இப்போது தான் கால்கள் ஓய்ந்திருக்கின்றன. வகுப்பு தொடங்கும். இப்போ பார்த்தால் எனக்கு அநேகம் வேற அடையாளம் தெரியவில்லை. 2ஆம் வகுப்பு மாணவன்னு சொல்ல முடியாது, அவன் குழந்தை. பால் மனம் மாறாமல் அம்மா போட்டுவிட்ட சட்டையோடு அலுங்காமல் குலுங்காமல் உட்கார்ந்து பே என விழித்து கொண்டு அதையெல்லாம் காண கண்கோடி வேண்டும். நான் அடிப்படையில் பிஎஸ்சி பிஎட் செகண்ட் கிரேட் ட்ரைனிங் படிக்கவே இல்லை. ஆனால் 2ஆம் வகுப்புக்கு பாடம் எடுப்பது, அதை எப்படி எடுப்பது அப்படி ஒன்றும் தெரியாமல் தான் வந்து நுழைந்தேன். பட்டம். ஆனால் அதைவிட குழந்தைகள் அனைவரையும் என்னை பார்க்க வைப்பதே பெரும்பாடாகிவிடும். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. இப்போந்தான் அந்த மாணவனை பார்த்தேன், சேது. பன்னம்பாறையிலேருந்து வருவான். 2ஆம் வகுப்பில் வந்து உட்காந்துருக்கான். ஃபஸ்ட்டு டே. விழுவிளேர்னு இருப்பான், கட்டையா அழகாக இருப்பான். எல்லாரும் என்னை பார்த்து உட்காந்துருக்காங்க. அவன் மட்டும் 1ஆம் கிளாஸை பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நான் 2ஆம் கிளாஸில் இருக்கேன். தம்பி இங்கே திரும்புமா அப்படிங்கிறேன். எங்கள் டீச்சர் என்ன அழகான கம்மல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. அப்படி தான் அவனை என்னை பார்த்து திரும்ப வைக்கிறதுக்கே எனக்கு 1 வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவனை என்னுடைய ரசிகனாக்க வேண்டும். ஆனால் அதெல்லாம் கரும்பு தின்ன கூலி கொடுப்பது போல் இனிமையான நாட்கள். ஆண்டு விழா நேரங்களில் எனக்கு ஒரு நடனம் கொடுக்கப்பட்டிருக்கும். யாருடைய நடனம் சிறப்பு என ஒரு போட்டி இருக்கும். பெற்றோர்கள் மிகுந்த ஆர்வத்தோடு இருப்பார்கள். திரு இருதய தொடக்கப்பள்ளி மேல்நிலைப் பள்ளிகளின் ஆண்டு விழா மிக கோலாகலமாக இருக்கும். அது ஒரு காலம். சமீபத்தில் பேரை சொல்லலை, அவனே வந்துடுவான். டீச்சர் என்னை ஞாபகம் இருக்கா? 2-3 வருஷம் முந்தியே என்னை ஞாபகம் இருக்கா? தம்பி தெரியலையே, சரியாக ஞாபகம் இல்லையேங்கிறேன். நான் வான் மேகம் அப்படிங்கிற அந்த மலை பாட்டுக்கு டான்ஸ் சொல்லி தந்தீங்க. கொடையை வச்சு ஆடணும், ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கொடையை உடச்சிட்டேன். அந்த கொடையை வச்சே நீ சாத்திட்டீங்க அப்படிங்கிறான். யார்? ஆல்வின் தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பழைய காரியங்களெல்லாம் அவனுக்கு நல்ல ஞாபகமாக இருக்கிறது. எனக்கு அதை நினைத்து பார்க்க ரொம்ப இனிமையாக இருந்தது. இன்று இந்த மேடை பலவற்றை நினைத்து பார்க்க உதவுகிறது. என்னுடைய ஆசிரியர் பணி பயணம் தொடங்கியதும் 1991, உங்கள் கல்வி பயணத்தையும் 1990 முதல் எனும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த ஆண்டு நவம்பர் மாதம் என் பணி நிறைவடைகிறது. தொடக்கப்பள்ளி நாட்கள் எனக்கு பணி நிறைவை தந்ததில்லை. அதுதான் உண்மை. என்னுடைய திறமையோ அறிவையோ பயன்படுத்த வாய்ப்பில்லாத ஒரு சூழலாக இருந்தது. ஆனால் வேப்பங்காடு எனக்கு எல்லா வகையிலும் நிறைவாக இருந்தது. பாடம் தயார் செய்தல், போட்டிகளுக்கு மாணவர்களை தயார் செய்தல், போட்டி தேர்வுகளுக்கு தயார் செய்தல், இளைஞர்கள், இளம்பெண்கள்,
இந்த பயணம் ஏதோ எனக்கு மிகவும் நிறைவை தந்தது என்றே சொல்ல வேண்டும். ஒரு வகுப்புக்கு தமிழ், ஆங்கிலம்